முக்கியமானது ஒண்ணு. ஒரு மேஜிக் பில் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் மூமெண்ட்ஸ். எவ்ரிடே ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்க கொடுக்கறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஏஜ் ஆக ஆக இது என்ன பண்ணுது அப்படின்னா, பிடிஎன்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கல், பிரெயின் டிரைவ்டு நியூரோ கெமிக்கல் ஃபேக்டர்னு சொல்லிட்டு அதை 300% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுது. இது நம்மளோட பிரெயின் செல்லுக்கு ஃபர்டிலைசர் மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 20 to 30 minutes இன் அ டே, அட்லீஸ்ட் 5 days இன் அ வீக். அது கண்டினியூஸா 30 minutes பண்ண முடியலன்னா கூட நம்ம வந்து ஒரு ஸ்நாக் பண்றோம்ல, அந்த மாதிரி 10 minutes நீங்க பிரேக் பண்ணி பண்ணா கூட இட் இஸ் ஃபைன். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி மூமெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். திஸ் இஸ் ஃபர்ஸ்ட். செகண்ட் திங், உங்களோட டயட் ஒரு கான்சியஸா ஹெல்தியா இந்த ப்ராசஸ்டு ஃபுட் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டு, ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ், ஹெல்தி ஃபேட்ஸ், நியூட்ரியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி நீங்க ஒரு ஃபுட் எடுத்துக்கிறீங்க. அது ப்ராப்பரா ரெகுலர் டைமிங்ஸ்ல எடுத்துக்கிறீங்க. உங்களோட டயபெட்டிஸ் அது வந்து நல்ல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறீங்க. அது எந்த அளவுக்கு இருக்கணும்னா, HbA1c வந்து 6 இருந்தா கூட நம்மளுக்கு வந்து அந்த அளவு எஃபெக்டிவ் இருக்காது. இட் இஸ் லெஸ் தென் 5.5 அந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா டெஃபினட்டா 50% ரிடக்ஷன் வந்து கொண்டு வருது அப்படிங்கறதுல ஸ்டடிஸ் சொல்றாங்க. அதாவது டிமென்ஷியாவோட ரிஸ்க் 50% ரெடியூஸ் பண்ணது when you control your blood sugar to this extent. So that is another one. And adequate hydration, water intake வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் மூவ்மெண்ட் சொன்னோம். ரெண்டாவது டயட், அதுல ஹெல்தி டயட் பிளஸ் ஹைட்ரேஷன், இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லினா பாத்தீங்கன்னா, காக்னிட்டிவ் என்ஹான்ஸ்மெண்ட். அதாவது அவ்வளவுதான், நம்ம ரிட்டையர் ஆயிட்டோம், இதுக்கு மேல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்னும் செய்யாம இருக்கிறத விட நம்மளுக்கு இப்ப நிறைய டைம் கிடைக்குது. இப்ப நம்ம புதுசா ஏதாவது கத்துக்கலாம், புதுசா ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், நம்மள வந்து என்கேஜ்டா வச்சுக்கலாம். அப்படிங்கிற மாதிரி when you start involving yourself in some activities, அது வந்து டெஃபினட்டா உங்க பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணி என்கேஜா வச்சுக்கும். ஈவன் ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து தேர்ட் ஒன்.